உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மக்களே இன்னைக்கு ரீல்ஸ் மோகத்திலையும் சோசியல் மீடியா மோகத்திலையும் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தவறான ஒரு முன்னுதாரணம் என்பதை வருங்காலம் அவங்களுக்கு நிரூபிக்கும். ஒரு முதலமைச்சர் ஆஃபீஸ்லேயே இது நடக்குதுன்னா இதை விட ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. ஸோ அதை பற்றி எனக்கு எந்த கருத்து இல்லை. மக்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் என்னுடைய. நீங்கள் சட்டமன்றத்தில் ரத்தன் பண்டிட் பற்றி கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு அடுத்த செகண்டே அதில் நல்ல ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்னுடைய வாழ்த்துக்களை உடனே முதல்வருக்கு நான் தெரிவிச்சிருக்கேன். ஒரு அரசாங்கம் நல்ல விஷயத்தை தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்களுக்கு முன்னெடுக்குதுன்னா அதை வரவேற்கின்ற முதற் கட்சி தேமுதிக தான். அதே நேரத்தில் ஏதாவது தவறுகள் நடந்தால் எதிர்கட்சியாக அதை சுட்டிக்காட்ட வேண்டியதும் நம்மளுடைய தேமுதிகவின் கடமை. இதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் வழியில தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். எனவே நிச்சயம் நிறைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காரு. யாருக்கு? முதல்வருக்கு. அதை நீங்க கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா 717 மதுபான கடைகள் உடனடியாக மூடி இருக்காங்க. அதே போல ஸ்கூல் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவித்திருக்கிறேன். அதே மாதிரி சிங்கப்படை பெண்களை பாதுகாக்க உடனடியாக அறிவித்ததற்கும் நான் வரவேற்பு தெரிவிச்சிருக்கேன். மீனவர்களை மீட்டெடுக்க பாதுகாக்க அறிவிப்பு கொடுத்த முதல்வருக்கும் இந்த தமிழக அரசுக்கு என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன்.